வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய பல தேர்தல்களில் முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது முன்வைக்கப்படுது. அது குறித்தான பிரச்சனைக்காக நீதிமன்றத்தை நாடும் பொழுது எலெக்ஷன் கமிஷனுக்கு பாசிட்டிவான சில சைன்ஸாக வந்துட்டு இருந்துச்சுன்றதை பார்த்தோம். ஆனால் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எதிர்கட்சிகள் கேட்குற ஒரு விஷயத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன், நான் இறங்கி வரேன், அதுக்கான பதில் கொடுக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. கடந்த காலத்தில் இது சம்மந்தமான வழக்கு வரும்போது அங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு பாசிட்டிவாக சில சைன் வந்துச்சு. பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான பதிலும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. ஆனால் இந்த முறை ஒரு சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. அது என்ன விஷயம், ஏன் எலெக்ஷன் கமிஷன் அடிபணிஞ்சிருக்கு, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்கு எந்த பெஞ்சுக்கு வருதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இருக்கார். சஞ்சீவ் கண்ணா, பிறகு சஞ்சய் குமார், பிறகு KV விஸ்வநாதன், இந்த 3 ஜட்ஜஸ் அடங்கிய பெஞ்சில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கை தாக்கல் செய்கிறவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ADR ஜனநாயக சீர்திருத்த சங்கம் இவங்களும், பிறகு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஒரு ஃபேமஸ் MP திரு மஹுவா மொய்த்ரா, பார்லிமெண்ட்டில் ரொம்ப ஆவேசமாக பேசுவாங்க. இவங்க தான் வழக்கு போகிறாங்க. மஹுவா மொய்த்ராவும் ADRவும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு எலெக்ஷன் கமிஷன் மீதான வழக்கு. அந்த வழக்கு என்னவாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடி ரீதியாக பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையை வெளியிட தேர்தல் கமிஷன் மறுக்கிறாங்க. அது சார்ந்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட பப்ளிக் வெப்சைட்டில் வெளியிட மறுக்கிறாங்க. இதை கேள்விக்குட்படுத்தணும், அதை அதில் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்ற ஒரு சார்ஜஸ் முன் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷனுடைய பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கும் பிறகு அந்த தொகுதியில் பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை, பிறகு அங்கே வரக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, இதை உடனடியாக அப்டேட் பண்ண எலெக்ஷன் கமிஷன் மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, எலெக்ஷன் நடக்கும்போது அன்றைக்கி ஈவினிங் ஒரு ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதாவது எத்தனை % பதிவாச்சுன்ற ஒரு ரிசல்ட் வெளியிடுறாங்க. பிறகு மறுநாள் ஈவினிங்கில் வேற ஒரு ரிசல்ட் வெளியிடுறாங்க. அது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அன்று மாலை ஒரு %, அதுக்கு மறுநாள் ஒரு % அப்படிங்கிற மாதிரி 2 கான்ட்ரவர்சியான விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய ஒரு குளறுபடியாக இருக்குது. இதனால் எதிர்க்கட்சிகள் நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. சரி, இந்தியாவுடைய ஜனநாயக தேர்தலே பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஜென்ரலாக ADR போன்றவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக உருவாகும் போது அது குறித்து கேள்விகள் கேட்குறாங்க. யார் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது எதிர்க்கட்சிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய பதில் என்ன இருக்குன்னா, தேர்தல் நடத்தி முடிச்சாச்சு, ஸோ இனிமேல் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிடையாது, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் ஜனாதிபதிக்கு ஹேண்டர் பண்ணிட்டோம், இனிமேல் அவங்க தான் பதில் சொல்லணும், இது சார்ந்து உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படிங்கிறதான் இவங்க ஒரு சிஸ்டமாக வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள், பிறகு மற்ற அமைப்புகள், இவங்க எல்லாருமே நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ அல்லது வெளிப்படையாகவோ எலெக்ஷன் கமிஷனுக்கு பாசிட்டிவான சில சைன்ஸ் வர்றதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம். ஏற்கனவே இதே மாதிரியான விஷயம் தான். அதாவது ஃபார்ம் 17C கேட்டிருந்தாங்க. வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகளுடைய தகவலை வெளியிட சொல்லி கேட்டால் அப்படிலாம் வெளியிட முடியாது. அது தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய வேட்பாளருக்கும் அவருடைய முகவருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், பப்ளிக் டொமைனில் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு வழக்கில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா, அது சார்ந்த வழக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறத அந்த ஆர்குமெண்ட்டை கிளியராக மஹுவா மொய்த்ரா சார்பாக சீனியர் அட்வொகேட் அபிஷேக் மனு சிங்வி அவர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ADR பக்கத்தில் மூத்த அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப கிளியராக அவங்க என்ன முன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சில தகவல்களை ரிப்பீட்டடாக மறைக்கக்கூடிய விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்கணும். ஏன்னா தேர்தலுங்கிறது மக்களுக்காக நடத்தப்படக்கூடியது. அப்படி இருக்கும்போது இங்கே எல்லா தகவலும் மக்களுக்கு தான் முன்னாடி வைக்க வேண்டியது இருக்குது. அதை நான் தேர்தல் முகவருக்கு தான் கொடுப்பேன், பிறகு கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை பிரசாந்த் பூஷன் முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனால் பாதிக்கப்படக்கூடிய நாங்கள் இது சார்ந்த கேள்விகளை அவங்கள நோக்கி கேட்கும் பொழுது அவங்க சில தகவல்களை வெளியிட மறுக்கிறாங்க. அதை மறுக்கிறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அப்படியே அழகாக மூடி மறைக்கப்படுது. ஸ்பெசிஃபையாக பார்த்தீங்கன்னா சில அந்த மேக்ரோ அளவில் ஒரு பாலிடிக்ஸ் செஞ்சு ஒரு முக்கியமான ஆய்வையை இவங்க தடுத்துடுறாங்க. எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எப்படி வாக்கு ஷிஃப்ட் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை. ஏன்னா இந்திய தேர்தலை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்பர் தான் முடிவு பண்ணுது. அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் இப்போ இருக்க இந்த நாடாளுமன்றத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிச்ச ஒரு நபர் யாருன்னா, எக்ஸாக்டாக அவர் பேர் மறந்துடுறேன், அஸ்ஸாமில் சேர்ந்த ஒரு MP. அவர் 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். வெற்றி பெற்ற வித்தியாசமே முதல் இடத்துல வந்தவருக்கும் 2வது இடத்துல வந்த வேட்பாளருக்குமான அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாக்கு வித்தியாசம். இது எவ்வளோ பெரிய நம்பர்ஸ். இந்த மாதிரியான ஒரு MPயும் உள்ளே இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
வெறும் 48 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்ச மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அன்றைக்குமா வந்து அவர் ஷிண்டே தரப்பு சிவசேனாவுடைய எம்பி. அவர் ஒரு 48 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு உள்ளே போயிருக்காரு. 48 வாக்குலையும் ஜெயிச்சிருக்காரு, 10 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து எல்லாமே இறுதியில் நம்பர்ஸ் தான் முடிவு பண்ணுது. அப்படி இருக்கும்போது இங்கே 1% நீங்கள் வேரியேஷன்ஸை நீங்கள் காமிச்சாலும், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி மறுநாள் ஈவினிங் வேறு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ்லேயே வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பெரிய சார்ஜஸ் எழுப்பினார். வாக்குச்சாவடியில், அதாவது வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது ஃபஸ்ட்டு வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு, ரெண்டாவது வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4% சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். இப்போ அந்த மாதிரி வந்து இங்கே எல்லாமே நம்பர் தான் முடிவு பண்ணுதும் போது ஒரு 48 வாக்கில் ஒருத்தர் எம்பியாக போய் உள்ளே உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது அப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய சில சின்ன எரர் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகிறது வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு சீரியஸான சார்ஜஸ். ஸோ இப்போ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான சார்ஜஸ் எல்லாத்தையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்ல கடமை இல்லை, அதாவது எங்களுக்கு அது இது கிடையாது, மேண்டேட் என்னன்னா 17C எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க தேவை கிடையாது, இவர்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஆஜரான அட்வொகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணிந்தர் சிங். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவர் இப்போ தான் வந்து இந்த சிட்டிங்கில் உட்காந்து விஷயத்தில் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து இப்போ அவருக்கு வந்து இது சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து தயாராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு 10 days டைம் கொடுங்க எங்களுக்கு, இது சார்ந்த கட்சிகளுக்கு, அமைப்புகளுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகளுக்கு அவர் வந்து டிஸ்கஸ் பண்ண தயாராக இருக்கிறாரு. ஒரு டிஸ்கஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த வழக்கை நான் வந்து மே மாதத்தை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு டேட் கொடுத்து தள்ளி வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ நான் கொடுக்குறேன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு நெருக்கடி தான் நம்ம எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ஏடிஆர் பிறகு மஹுவா மொய்த்ரா மட்டும் ஒரு நெருக்கடி கிடையாது. ஆல்ரெடி மஹுவா மொய்த்ரா சார்ந்திருக்கக்கூடிய அந்த பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மம்தா பானர்ஜி அவங்க ஒரு பெரிய சார்ஜஸ் முன் வச்சாங்க. அவங்க என்ன முன் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எபிக்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ போட்டோ ஐடென்டி கார்டு நம்பர். இது வந்து ஒரு பெரிய முக்கியமான சார்ஜஸ். இது வந்து சார்ஜஸ் என்னன்னா, நான் பார்லிமெண்ட்டில் இப்போ கூட டிபேட்டபிள் இருக்குது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது என்னன்னா வந்து ஒரே வாக்காளர் அடையாள அட்டை கொண்ட நபர்கள் இந்தியாவில் பல இடத்துல இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டை எதுக்கு முன் வைக்கிறாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷனில் எப்படியாவது பாஜக வென்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா, போலி வாக்காளர்களை வந்து வெஸ்ட் பெங்காலை உள்ளே அனுப்பி அவங்கள வந்து பாஜகவுக்கு ஆதரவு வாக்களிக்க செஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வெற்றியை ஒரு ஸ்வைப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி வந்து போட்டு உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சார்ஜஸ். இது வந்து அவங்க ஒரு வெளிப்படையாக சொன்னதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு இது குறித்து விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு போலி வாக்காளர் அட்டையெல்லாம் வந்து எங்கேயும் உருவாக்கப்படலை, ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை கொண்ட நபர்கள் பலர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இங்கே வந்து எப்படி அவங்க எலெக்ஷனில் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை கொண்ட ஒரு நபர் வந்து அவரோட அட்ரஸ் எங்கே இருக்கோ, அந்த அட்ரஸ் எந்த கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கோ, எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோ அல்லது எந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கோ, அந்த நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருக்கு தான் அவர் வாக்களிக்க முடியும். குறிப்பாக அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தான் அவரால் வாக்களிக்க முடியும். அதனால் வந்து ஒரே எண் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலையும் வாக்களிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தங்களை பாதுகாத்துக்காக வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது பொய் அப்படின்னு சொல்லி பாஜக முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இது வந்து நாங்கள் சீரியஸான ஒரு சார்ஜஸாக நீங்கள் முன் வைக்கிறீங்க, இதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், இதை சரி பண்ணுறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் இறங்கி மாட்டாங்க. ஆனால் பாஜக வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முட்டு கொடுத்துட்டாங்க. அது வேற பக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்கஷன் வந்து இது சார்ந்த ஒரு விஷயத்தை வெஸ்ட் பெங்காலோட எம்பிஸ் எழுப்புறாங்க தொடர்ச்சியாக. எப்படி தமிழ்நாட்டோட எம்பிகள் வந்து டீலிமிடேஷன் பிரச்சனையில் தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்படுது, சவுத் இந்தியாவே பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், பிறகு கல்வி சார்ந்த நிதி இல்லாமல் நாங்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், பிறகு மொழி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் திணிக்கிறீங்க, கல்வி என்இபி திணிக்கிறீங்க, மும்மொழி திணிக்கிறீங்கிற இந்த விஷயம், இதெல்லாம் சார்ந்த டிஸ்கஷன் நாங்கள் எழுப்பும்போது வந்து எப்படி வந்து பார்லிமெண்ட் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோமோ, அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த எபிக், அதாவது ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டையும் கொண்ட நபர்கள், இவர்களால் வெஸ்ட் பெங்காலில் பாஜக என்ன ஒரு அரசியல் செய்யுது, இந்த அரசியனால் எங்களோட எதிர்காலமே பாதிக்கப்பட போகுது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஸ்டேட் அது. அந்த இடத்துல பாஜக, ஏன்னா பாஜக தான் அவங்க வந்து எப்படியும் இஸ்லாமியரை தவிர்த்து தானே அவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டிஸ் அவங்க மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருக்குது. இஸ்லாமியர்கள் வாக்குகள் பெற்றால் தான் அவங்களால வந்து வெற்றி பெற முடிய ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து அங்கன்னா இந்துக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சி மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, அதாவது
இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இந்துக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா தான் அவங்களோட வாக்குகள் நம்ம பெற முடியும், அங்கே ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மூவ் வந்து பாஜக மேற்கொள்றாங்கிற குற்றச்சாட்டை தான் வந்து மம்தா பானர்ஜி முன்வைக்கிறாங்க. இது குறித்து எலெக்ஷன் கமிஷன் ஓகே அதை நான் பிரச்சனை சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கொடுக்குற விளக்கம் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்து ஒரே மாதிரியான அடையாள அட்டைன்னு இருந்துச்சுன்னா அதை இந்திய அளவில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடான அவங்க என்ன ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஒரே மாதிரியான அட்டை எண், அதாவது ஒரே மாதிரியான அடையாள அட்டை இருந்தாலும் கூட அவரோட டேட் ஆஃப் பர்த் வேறையாக இருக்கும், அவரோட அட்ரஸ் வேறையாக இருக்கும், பிறகு உள்ளுக்குள்ளே மற்ற விஷயங்களும் வேறையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்புறம் எதுக்கு அட்டை எண்? இப்போ அட்டையனே வேணாமே, அடையாள அட்டையனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே எலெக்ஷன் கமிஷன், அது எதுக்கு தேவையில்லாத கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு குழப்பம் ஒன்று எழுது. ஆக்சுவலாக ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு எப்படி விளக்கத்தை கொடுக்குறாங்க பாஜக அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை குறித்து டிபேட் பண்ணுறதுக்காக ராஜ்யசபாவில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி லோக்சபாலையும் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சபாநாயகர் வந்து இங்கே ஓம் பிர்லாவோ சரி, அங்கே வந்து ஜெகதீப் தன்கரோ சரி, அதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது சார்ந்த சில அவை முடக்கக்கூடிய நடவடிக்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து எப்படி இருந்தாலும் சரி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த எபிக் பிரச்சனையில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் எழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் 17C வெளியிடணும், அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க பல விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பரன்ஸாக நீங்கள் முன்வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஆரும் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது சில பிரச்சனை முன்வைக்கிறாங்க. அது வந்து இந்தியாவில் ஓவரால் எல்லா இடத்துலையும் நடக்காட்டி கூட சில பகுதிகளில் சில இடத்துல ஓட்டிங் மிஷின் மீதான சில குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷனில் வந்து வெளிப்பட்டுச்சு. எப்படி வந்து இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இவ்வளோ ஒரு மிஷினை இந்தளவுக்கு தொடர்ச்சியாக யூஸ் பண்ணதுக்கு பிறகு அதோட பேட்டரி எப்படி 90% இருக்கும், வெறும் 10% தான் லாஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை இருக்கான்ற விஷயத்தில் கூட ரிப்பீட்டாக எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன், அந்த தொகுதி பேர் நான் மறந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வெற்றி பெற்றவர் யார் முதல் இடத்துல வந்திருக்காருன்னா, அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் யார் முதல் இடத்துல வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கேண்டிடேட் வந்திருக்காரு. ஸோ அந்த மக்கள் வந்து பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கான தேர்தல் நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே தாசில்தாரை வச்சு எங்களுக்கான தேர்தல் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு பேனர் ஷீட் மூலமாக எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களே முன்னெடுத்தாங்க. இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி இதை பேசியிருக்கோம், நம்ம டீப்பாக நம்ம சேனலில் பேசியிருப்போம். அப்படி ஒரு விஷயத்தை மக்களே தேர்தல் நடத்த முடியாது, ஆனால் தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தினாங்க. இப்போ 144 போட்டு அந்த பிரச்சனை சரி பண்ணாங்களாம் பார்த்தோம். அந்தளவுக்கு சீரியஸான ஓட்டிங் மிஷின் மேலேயும் பிறகு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் சில குளறுபடிகள் இருக்குது. இங்கே நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் எலெக்ஷனை ஓட்டிங் மிஷினில் நடத்துறீங்களா அல்லது பேனர் ஷீட்டில் நடத்துகிறாங்க செகண்டரி. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய தேர்தல் மீது, அந்த தேர்தல் முறையின் மீது மக்களுக்கு துளியும் கூட டவுட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் முழு நம்பிக்கையாக 100% நம்பிக்கையோட வந்து அது பேனர் ஷீட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஓட்டிங் மிஷினாலும் சரி நம்பிக்கையோட வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடுறது, பிறகு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி எலெக்ஷன் கமிஷன் பேசுகிறது, இது எல்லாமே இல்லாமல் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் பேசணும் அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கை. இது சார்ந்த சில வழக்குகளை ஏடிஆர் போன்ற அமைப்புகள் முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், மற்ற அமைப்புகள் முன்னெடுக்கிறதுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.